கொஞ்சம் கொஞ்சமாக தாவேக்கால வந்து அதிமுக கரையிற சூழலை ஏற்படுத்தினா என்ன பண்ணுவீங்க? வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருப்பீங்களா? அதுக்கு தான் நான் பார்த்துக்கிறேன். அவர் அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடியவர், அவர் முடிவெடுத்துக்கிறேன்னு சொல்றாரு. நீங்க முடிஞ்சா மாவட்ட செயலாளர்களை கூட்டி எல்லாத்தையும் பண்ணி நீங்க வந்து அவரை பதவியிலிருந்து இறக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதிரடி காட்டுறாரு. இன்னொரு பக்கம் இபிஎஸ் அதற்கு மேல அதிரடி காட்டிட்டு இருக்காரு. 2 பேரும் இங்க உள்ளூர்ல அரசியல் பண்ணலாம். ஆனா டெல்லி லாபி யாருக்கு சாதகம்? டெல்லி லாபிக்கு போறதுக்கு முன்னாடி இப்போ வந்து விஜய் வந்து மேல சிபிஐ வழக்கு வந்து இப்போ பதிவு பண்றதுக்கு தயாராகிறாங்க. நான் குதிரை பேரம் முகத்தை மொழிட்டு போனது காமராஜ்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்படிதான் சொன்னாங்க, சொல்லப்பட்டுச்சு. ஆனா இன்னும் வரைக்கும் அதை ஏன்னா பக்கத்துல வந்து அது குறித்து பெரிய ஆராய்ச்சி நடந்துட்டு இருக்கு சார். ஆராய்ச்சி நடந்துட்டு தான் இருக்கு, இன்னும் முடிவு பண்ணலையே யாருன்னு. அதாவது என்னன்னா, அப்ப நீங்க காமராஜ் சொல்றீங்க எம்எல்ஏ வந்து அணி திரட்டிய சிவி சண்முகம் போட்டி புதுக்குழு வந்து பலமா நடத்துறாருன்னு வச்சுங்களேன். என்ன பண்ணுவார் எடப்பாடி? போட்டி பொதுக்குழு நடத்துங்கன்னு தான் சொல்றாரு. அதனாலதான் அவர் தயாராயிட்டாருன்னு தான் சொல்றேன். கட்சியில உள்ள பிரச்சனைய அதான் சொல்றேன். நீங்க அவருக்கு கைடு பண்ணாதீங்க. அவரை சார் நான் கைடு பண்ணல. இது வந்து அவர் சொல்ல அர்த்தம் இல்ல. அவர் சொல்ல பேரம் நடந்துச்சுன்னு பேசுற யூபிஎஸ் அணி இவர்களை தக்க வைக்க முடியவில்லை, அதையும் பேசணும்ல. ஆமா, அது அப்ப இவங்களும் காசு கொடுக்கணும். காசு கொடுத்தா தான் சரியாகுங்கிற மாதிரியான. ஏன்னா கூவத்தூர்ல போய் காசு கொடுத்து தான் எல்லாரையும் மாற்ற முடிஞ்சதுன்னு தெரியும். அது உடைப்பாரு, உடைக்காம இருக்காரு. வழக்குகள் இல்ல, எலெக்ஷன் முடிவு என்ன பேசணும்? வழக்குகள், தடைகள், இடையூறுகள், அவருக்கு வந்து பல பிரச்சனை எல்லாத்தையும் முடியடிச்சாரு. என்ன கருத்து அடிக்கல, எல்லாமே இதுல பெண்டிங்ல இருக்கு. அதான் சொன்னேன், முறியடிச்சுதான் வந்து முதலமைச்சர் உட்காந்து முறியடிக்கிறதுங்கிறது வந்து மக்கள்கிட்ட போய் சேருது. சிபிஐ வழக்கு 4 வழக்கு அப்படியே தான் இருக்கு. இதை மாற்றுக்கிறது என்பதற்காக எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று செயல்படுவது சரியா? இல்லை, எடுத்தேன் கவிழ்த்தேன் யார் கவிழ்த்தது? இவங்க வந்து முதலே இவங்களுடைய விப்பு வந்து எடப்பாடி அவர்கள் சொல்லிட்டாரு. 47 பேரும் பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். பரபரப்பான அரசியல் சூழலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் ஆலோசகர், அரசியல் விமர்சகர் ராஜபாளையம் ராஜபாரதி அவர்கள். வணக்கம் சார். அதிமுகவுடைய நிலவரம் குறித்து கடந்த நிகழ்ச்சியில் பேசணும். அடுத்தடுத்து திருப்பங்கள் ஏற்பட்டே இருக்கு. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சிவி சண்முகம் அதிரடி காட்டுறாரு. இன்னொரு பக்கம் இபிஎஸ் அதற்கு மேலே அதிரடி காட்டிட்டு இருக்காரு. 2 பேரும் இங்கே உள்ளூரில் அரசியல் பண்ணலாம். ஆனால் டெல்லி லாபி யாருக்கு சாதகம்? டெல்லி லாபிக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்போ வந்து விஜய் வந்து மேலே சிபிஐ வழக்கு வந்து இப்போ பதிவு பண்ணுறதுக்கு தயாராகிறாங்க. ஏன்னா அதிமுக இன்பதுரை வந்து இப்போ சொல்கிறார், அதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறார். ஏன் அப்படின்னா, குதிரை பேரம் நடந்திருக்கிறதுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறாரு. எப்படின்னா, அமமுகலேருந்து காமராஜ் போனது, முகத்தை மூடிக்கிட்டு போனது வந்தது. அப்போது அதுக்கடுத்து திருப்பி இவருக்கு ஆதரவு தந்தது. அப்போது அந்த எஸ்பி வேலுமணி கோஷ்டி வந்து இவங்களுக்கு மொத்தமாக வந்து இந்த சோபா போச்சு, புஷ்பா படத்தை வாய்ப்பு மாதிரி புஷ்பா படத்தில் பண்ண மாதிரி இந்த சோபா போச்சு இவங்க இது பண்ணாங்க. இல்லை, குதிரை பேரம் முகத்தை மூடிட்டு போனது காமராஜ்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்படி தான் சொன்னாங்க, சொல்லப்பட்டுச்சு. ஆனால் இன்னும் வரைக்கும் அதை ஏன்னா பக்கத்தில் வந்து அது குறித்து பெரிய ஆராய்ச்சி நடந்துட்டு இருக்கு சார். ஆராய்ச்சி நடந்துட்டு தான் இருக்கு, இன்னும் முடிவு பண்ணலையே யாருன்னு. அதாவது என்னன்னா, அப்ப நீங்க காமராஜ் சொல்றீங்க, அவங்க காமராஜ் தான் இந்த மாதிரி சொன்னாங்க. அதாவது யாருங்கிறத வந்து காமராஜ் தான் இல்லை கையெழுத்து வாங்கிட்டாங்க, அது எல்லாமே சொல்லிக்கிட்டே இருந்தாங்களே. நானும் வந்து கட்டாயப்படுத்தலை, கன்ஃபார்ம் பண்ணல. காமராஜ் சொல்லப்பட்டது, சொல்லிக்கிட்டாங்க அப்படிங்கிறதான் சொல்கிறோம். ஏன்னா அவர் வந்து தகவல் பரிமாறப்பட்டது, கூறப்பட்டது. ஆமாம், இதெல்லாம் வந்து உண்மைதான், தெரிவிக்கப்பட்டது. இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் முதல்ல எடுக்க முடியாது. தமிழில் வந்து அப்படிதான் இருக்க முடியும். ஏன்னா அவர் கையெழுத்து போட்டது ஒரு காருக்குள்ளே உட்காந்து ஒரு கையெழுத்து போடுறாரு காமராஜ். அதை வந்து நான் கையெழுத்து போடலன்னு சொல்கிறாரு. அப்புறம் வந்து அடுத்த நாள் வந்து அமமுக உடைய டிடிவி தினகரன் வந்து கூட்டு போய் கவர்னர்கிட்ட போய் பேசுகிறாரு. அடுத்த நாளே வந்து நாங்கள் அதெல்லாம் இல்லவே இல்லைன்றாரு. அடுத்து ஃப்ளோர் டெஸ்ட்டில் வந்து நான் அவருக்கு தான் சப்போர்ட் பண்ணிருந்தாரு. இதுலேருந்தே ஒரு யார் இதுக்குள்ளே முகத்தை மூடிட்டு போகிறது அப்படிங்கிறது ஒரு வெளிச்சத்துக்கு வர்றது மாதிரியான சூழல் தெரிகிறது. ஆனால் யாருன்னு நமக்கு தெரியல அப்படிங்கிறத நீ சொல்லிக்கிட்டே வரீங்க, எல்லாருமே சொல்கிறோம். அது என்றைக்கு வெளிச்சத்துக்கு வருதோ பார்க்கலாம். அதை தாண்டி இது போக குதிரை பேரம் நடந்தது கன்ஃபார்ம் பண்ணதுனால 1993 ஜூலையில் நரசிம்மராவ் பீரியடில் இந்த மாதிரி ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவுடைய எம்எல்ஏக்களுக்கு இவங்க காசு கொடுத்தாங்க. அது கொடுத்ததுனால இல்லை, அது மாதிரி இங்கே குதிரை பேரம் நடந்திருக்குங்கிறதுனால விஜய் மேலே ஒரு சிபிஐ வழக்கு பதிவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்குறாங்க. ஏன்னா இதன் மூலமாக, ஏன்னா சாதாரண ஜெயலலிதா அம்மையார் மேலே ஒரு 11 வழக்குகள் இருந்தது.
ஆனால் எல்லாத்துலேயுமே தப்பிச்சு வந்தாங்க. ஒரே ஒரு கடைசியில் தான் அந்த சொத்து குவிப்பு வழக்கில் தான் அவங்க வந்து சிறைக்கு சென்றாங்க. அதனால் எந்த வழக்கு விஜயை வந்து சிறைக்கு அனுப்புங்கிறது தெரியாது. ஏன்னா நிறைய வழக்குகள் அவர் மேலே போடப்பட போகிறது. சிபிஐ வழக்கு ஏற்கனவே இருக்குது, அதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது. இன்னொரு சிபிஐ வழக்கு இதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத இன்பதுரை வந்து சுட்டி காட்டுகிறார். நீங்களும் தயாராக இருக்கீங்க, உங்கள் மேலேயும் வழக்குகள் பாயும், நீங்களும் சிறைக்கு போட்டு தயாராக இருங்க. இல்லை இருக்குன்னு தான் சொல்கிறோம். ஏன் நான் தயாராக தான் இருக்கேன். நான் எல்லாத்துக்குமே நான் பேசுவது எல்லாமே வந்து உண்மையை பேசுகிறோம், அதுக்கான யதார்த்தத்தை பேசுகிறோம், முன்னாடி நடந்ததை பேசுகிறோம். நரசிம்மராவ் பீரியடில் நடந்ததுக்கான இது மாதிரி வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்கிறோம். ஏன்னா எதுவாக இருந்தாலும் அதை வந்து எதிர்கொள்றதுக்கு தயாராக தான் இருக்கும். அதில் வந்து எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஏன்னா ஏன்னா சும்மா பேசிட முடியாதுல்ல. ஏன்னா அதில் என்ன இருக்குங்கிறத தெரிஞ்சுட்டு தானே பேசுகிறோம். புதிய அரசு அவருக்கு உண்டான அந்த வாய்ப்புகளை கொடுக்க வேண்டியது எதிர்கட்சியோட கடமை. இப்போ உங்களுக்கு உள்ள கட்சி பிரச்சனையை நீங்கள் வந்து கவனிப்பீங்களா? இன்பதுரை வந்து இந்த விஷயத்தை எடுத்து பேச வேண்டிய அவசியம் என்ன? ஆனால் அவர் பேச வேண்டிய விஷயம் யார்கிட்ட பேசணும்? இன்பதுரை எடப்பாடி மூலியமாக சிவி சண்முகத்தை அழைத்து பேசணும், வேலுமணி அழைத்து பேசணும், மற்றவர்களை அழைத்து பேசணும். அது முதல்ல வந்து இல்லை சார், கட்சியில் இருக்கிற இந்த பிளவுகளை முதல்ல சரிப்படுத்துவதற்கு, சட்ட ரீதியான விஷயங்களை வந்து மேற்கொள்றதுக்கு இன்பதுரை முதல்ல வந்து ஆர்வம் காட்டி முதல்ல கட்சிகளை ஒருமைப்படுத்திட்டு அடுத்ததாக நீங்க வந்து பேச வேண்டிய விஷயமாது நீங்க இப்பவே வந்து ஒரு முதலமைச்சர் அவங்க வந்து விஜய் கட்சியை வந்து விஜயை வந்து முதலமைச்சர் விஜய் அவர்களை வந்து எதிர்கட்சியாக தான் பார்க்குறாங்க, எதிரணியாக தான் பார்க்குறாங்க. அதனால இன்பதுரை வந்து இப்படி தான் பேசணும், இதை தான் யோசிக்கணும்னு நம்ம சொல்ல முடியாது. அது நம்ம சொல்லல சார். ஆமா, கட்சியில இன்னைக்கு என்ன பிரச்சனை? ஒரு சட்ட வல்லுநராக இருக்கிற இன்பதுரை வந்து கட்சியில உள்ள பிரச்சனையை அதான் சொல்றேன். நீங்க அவருக்கு கைட் பண்ணாதீங்க. நான் கைடு பண்ணல. இது வந்து அவர் சொல்ல அர்த்தம் இல்ல. அவர் உள்ள பிரச்சனையை வந்து அவர் முன்னெடுத்து ஆலோசனைகளை வந்து பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்களுக்கு வந்து கொடுப்பாரா, இல்ல மேலும் மேலும் சிக்கல்களை கூடவே இருந்துகிட்டு மேலும் சிக்கல்களை வந்து இபிஎஸ் கொடுப்பாரா? இப்ப என்ன நினைப்பாங்க? யார் என்ன நினைக்கிறாங்க? அது மூலம் விஜய் வந்து குதிரை பேரம் நடத்துறது வந்து இவங்களுக்கு எதிராக, அதிமுகவுக்கு எதிராக நடத்திருக்காரு. அதில் மாற்று கருத்து இல்லையா? இன்பதுரை என்ன சொல்ல வருகிறாருன்னா, அது குதிரை பேரம் இல்லை சார், அவங்க விருப்பப்பட்டு வந்து விருப்பப்பட்டுங்கிறது அதான் அவங்க விருப்பப்பட்டு வாக்களிச்சாங்க இல்ல அதான் சொல்றாங்க, தெரிவிச்சாங்க. புஷ்பா பட பாணியில வந்து அது நான் சொல்றேன்னா அது வந்து எப்படி நிரூபிக்கப்பட போகிறது அப்படிங்கிறத தான் சொல்ல வராங்க. இன்பதுரை என்ன சொல்றாரு, இப்படி இருக்கலாம், இதனால் சிபிஐ வழக்கு விசாரணையில் தான் தெரிய வரும். ஏன்னா ஆதாரம் இல்லாம வந்து உதயநிதி ஏன் சொல்லுவாரு ஊசலாட்டத்தில் இருக்கு அப்படிங்கிறதுக்கு. அதுல தானே கவனம் செலுத்து. ஊசலாட்டமே இதனால தானே வந்துச்சு. குதிரைபேரம் நடந்ததுனால தானே இந்த ஊசலாட்டமே நடந்தது. அவங்க விருப்பப்பட்டு 25 எம்எல்ஏக்கள் சும்மா விருப்பம் வரும். அவங்க ஆதாரம் இல்லாம ஒரு விருப்பம் வரும். அவங்க ஆதரவு முதலமைச்சர் வந்து எல்லாரையுமே பாக்குறாரு, சிவி சண்முகம் இல்லத்துக்கு போய் சென்று அனைவரையும் சந்திக்கிறாரு. அதுவே தப்பு. முதலமைச்சர் வந்து யாரு பொதுச் செயலாளராக இருக்கிறாரோ, அதிமுகவுடைய அதிகாரப்பூர்வ பொதுச் செயலாளர் இருக்கிறாரோ அவங்க வீட்டுக்கு போயிருக்கலாம். அது முதலமைச்சரோட விருப்பம் சார். அதான் சொல்றேன். இப்ப இன்பதுரையோட விருப்பம் இது. நீங்க வந்து சிபிஐ வழக்கு வந்து இத்தனை வருஷ காலத்துல முதலமைச்சர் வந்து ஏற்கனவே இருந்த முதலமைச்சர் என்னைக்காவது சத்தியமூர்த்தி பண்ண போயிருப்பாரா? இன்னைக்கு முதலமைச்சர் விஜய் போறாரு, சத்தியமூர்த்தி பண்ண போறாரு, நிர்வாகிகளை பாக்குறாரு, தொண்டர்களோட போட்டோ எடுத்துக்கிறாரு. இப்ப அது வந்து உற்சாகமா? சிவி சண்முகம் இல்லத்துக்கு சென்றா அது வந்து அவங்களுக்கு உற்சாகமா? அவங்க என்ன சொல்றாங்க? அப்ப நீங்க உற்சாகமா இருக்கிறது மட்டும் தான் நீங்க வந்து செய்வீங்களா? அப்ப வந்து ஒரு நியாயத்தை வந்து நீங்க பேச மாட்டீங்களா? ஒரு இப்போ முதலமைச்சர் வீட்டுக்கு நீங்க ஸ்டாலின் வீட்டுக்கு போறீங்க, அதோட நியாயத்தையும் பேசுறோம். ஆமா, ஆனா இங்க போயிருக்கணும் ஆக்சுவலா. அதாவது எது நியாயமோ, யார் பொதுச் செயலாளராக இருக்கிறாரோ அவர் வீட்டுக்கு தான் போயிருக்கணும். நீங்க அவருக்கு எதிர்ப்பு நாங்க தான் ஓட்டே போட மாட்டோம் சொல்றாரு. ஆமா, அது இப்ப இவரும் தான் போட மாட்டேன்னு சொன்னாங்க. திமுகவும் தான் இல்ல, திமுக தான் எதிரணி. நீங்க அங்க போய் வீட்டுக்கு போய் பாக்குறீங்க, உதயநிதியும் முன்னாள் முதலமைச்சரையும் பார்க்குறீங்க, ஸ்டாலினையும். அப்போ அதுக்கு முடியும் போது விசிகாவை போய் பார்க்குறீங்க, சிபிஎம் பார்க்குறீங்க, அதெல்லாம் அவங்க வந்து ஆதரவு தராங்க, பார்க்குறீங்க, ரைட்டு. ஆனால் திருமாவளவனுக்கு ஒரு அமைச்சர் பதவிக்கு தயாராகிறதுக்கு அளவுக்கு நீங்கள் வந்து பார்க்குறீங்கன்னா இதில் குதிரை பேரம் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? அப்படிங்கிறதான் அவர் இன்பதுரையோட வாதம் இது. அதாவது நெருப்பு இல்லாமல் புகையாது. எதுக்கு வருது? நெருப்பு இருந்தால் தானே புகைய முடியும். அப்போது இதில் வந்து குதிரை பேரம் நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு தான் சொல்கிறார். அவங்க 25 பேர் பார்க்குறாங்க. என்ன பார்க்குறாங்கன்னா 108லேருந்து 118 கடப்பதற்கு விஜயோடைய அந்த கஷ்டத்தை பார்க்குறாங்க. பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்க எல்லாம் முடிவு பண்ணி கஷ்டத்தை பார்த்துட்டு நீங்கள் முடிவு பண்ணுறாங்களா? இல்லை 25 பேர் நம்ம ஆதரவு கொடுப்போம்னு சொல்லிட்டு ஆதரவு கொடுத்து வாக்களித்து இருக்கிறாங்க. அதுதான் சொல்றேன். அறுதி பெரும்பான்மை எட்டி விட்டது யாருக்கு? அதான் எட்டி விட்டது தான். எப்படி எட்டி விட்டதுன்னு அவர் கேட்கிறாரு. இன்பதுரையுடைய கேள்வி என்னன்னா, எப்படி எட்டுச்சு? அமமுக காமராஜ் வந்து முதல் நாள் ராத்திரியில் போய் வேணான்றாரு, நாங்கள் இல்லவே இல்லைன்றாரு. அடுத்த நாள் ஃப்ளோர் டெஸ்ட்டில் வந்து நாங்கள் ஆமாங்க நான் வந்து இவருக்கு தான் ஓட்டு போடுவேன்றாரு. அப்போ எப்படி ஒரே நாளில் மனமாற்றம் வந்துருச்சா? சரியாயிடுச்சா? அதாவது வந்து ஒரு கட்சி எம்எல்ஏக்களை தக்க
வைக்கிற முறைன்னு ஒன்று இருக்குது. இப்போ வந்து திமுக வந்து தன்னுடைய எம்எல்ஏக்கள் எப்படி தக்க வைக்கிறாங்க, நீங்கள் வரையும் தக்க வச்சுக்கணும்ல. தக்க வைக்க முடியலேங்கிறதுனால நீ குதிரை பேரம் நடந்ததுனால இப்போ அண்மையில் இப்போ ஆம் ஆத்மியோடைய 7 பாராளுமன்ற ராஜ்யசபா உறுப்பினர்களை வந்து வாங்கினாங்க பிஜேபி அவங்க வந்து வாங்கிட்டாங்க மொத்தமாக அப்படிங்கிறது தெரிஞ்சுச்சு நமக்கு. ஆக இது மாதிரியான குதிரை பேரம் நடந்துச்சுங்கிறது தான் பேசுகிறாங்க அவங்க. குதிரை பேரம் நடந்துச்சா நடக்கலையா அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இன்பதுரை சொல்கிறார் வாய்ப்பு இருக்கிறது, அந்த வாய்ப்பு இருந்தது. ஏன்னா குதிரை பேரம் நடந்துச்சுன்னு பேசுகிற இபிஎஸ் அணி இவர்களை தக்க வைக்க முடியவில்லை, அதையும் பேசணும்ல. ஆமாம், அது அப்போ இவங்களும் காசு கொடுக்கணும், காசு கொடுத்தா தான் சரியாகுங்கிற மாதிரியான. ஏன்னா கூவத்தூரில் போய் காசு கொடுத்து தான் எல்லாரையும் மாற்ற முடிஞ்சதுன்னு தெரியும் நமக்கு. அதிமுகவினுடைய கூவத்தூரில் போய் வந்து பணப்பேரமே கிடையாது சார். முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா அவர் ஆதரவு கேட்டார், ஆதரவு கொடுத்துட்டாங்க, வாக்களித்துட்டாங்க. இதுதான் நீங்க பக்கத்துல இருந்தே பார்த்த மாதிரியே பேசாதீங்க. அதுக்கு சார் செய்தி சோபா போனது உண்மைதானே சார். சோர்ஸ் வந்து எப்படி சொல்றது, அவசரமே இல்லாம அவசியமே இல்லாம எதுக்கு சோபா போச்சு வீட்டுக்கு அவங்களுடைய அலுவலகத்துக்கு, அதன் அடிப்படையில் தானே வந்து. அப்போ அதுக்கான சந்தேகம் வருது இல்லையா, ஒரு கேள்விக்குறி வந்தது இல்லை நமக்கு. நீங்க எதுவுமே நடக்காத போது நம்ம பேச போறது இல்லை. ஒரு சோபா போயிருக்கு, 2 வீட்டுக்கும் போயிருக்கு, அதாவது இந்த அலுவலகத்துக்கும் போயிருக்கு, சிவி சண்முகம் வீட்டுக்கும் போயிருக்கு. அது கடந்த நிகழ்ச்சி. அப்போ அதை சொல்றேன். அதனால நீங்க வந்து குதிரை பேரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதா இன்பதுரை சொல்லுகிறார். இதனால சிபிஐ வழக்கு பாயும். வீட்டில் ஒருத்தருடைய வீட்டில் வந்து சோபா மாத்துறது பெரிய குற்றமா? ஆமா, ஒரே நேரத்தில் போகக்கூடாதுல்ல. இப்போ அதாவது சம்பந்தப்பட்டவர்களுக்கு போறதுன்னா தான் பிரச்சனை. சம்பந்தப்பட்டவர்கள் சோபா விற்பவர்கள் மீது நீங்க கேட்க வேண்டிய கேள்வி, ஏன்ப்பா 2 வீட்டுக்கு அதான் சொல்றாரு. 2 வீட்டுக்கு ஏன்ப்பா அனுப்புன சோபாவை? அதைத்தான் அதிமுக சொல்லுகிறது. நீங்க வந்து சிபிஐ வழக்கு பண்ணுவோம், அது வந்து சிபிஐ விசாரிக்கட்டும், விசாரிச்ச பிறகு என்ன உண்மை வருதோ தெரிஞ்சுக்கிடுவோம். இது வரைக்கும் பாத்துக்கலாம். இதே போலதான் தேர்தலுக்கு முன்பு பேசணும். எல்லா வழக்கும் அவருக்கு நெருக்கடி, எல்லாத்தையுமே விஜய் உடைச்சாரு. அதே போல அதையும் உடைப்பாரு, சந்திப்பாரு, எல்லாத்தையும் உடைப்பாரு சார். அதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கங்க. வழக்குகள், தடைகள், அது உடைப்பாரு, உடைக்காம இருக்காரு. வழக்குகள் இல்ல, எலெக்ஷன் முடிய என்ன பேசணும், வழக்குகள், தடைகள், இடையூறுகள், அவருக்கு வந்து பல பிரச்சனை எல்லாத்தையும் முடியடிச்சாரு. நான் கருத்து அடிக்கல, எல்லாமே இதுல பெண்டிங்ல இருக்கு. அதான் சொல்றேன், முறியடிச்சு தான் வந்து முதலமைச்சர் உட்கார்ந்து. முறியடிக்கிறதுங்கிறது வந்து மக்கள்கிட்ட போய் சேருது. சிபிஐ வழக்கு 4 வழக்கு அப்படியே தான் இருக்கு. எந்த மாற்றுக்கிறதுமே இல்லை. அனைத்தையும் முறியடிச்சு தான் முதலமைச்சர் உட்கார்ந்துருக்காரு. இது முறியடிக்கிறது இல்லை. அதாவது நீங்க சொல்றீங்க ஓட்டுங்கிறது வேறு, வழக்குகள் என்பது வேறு. வழக்குக்கும் ஓட்டுக்கும் சம்பந்தம் இல்லை. அதாவது இவங்க வந்து 2 கழகங்களின் மீதான வெறுப்பின் காரணமாக மக்கள் ஓட்டு போடல. அவங்க இவங்க பணம் தரேன்னாங்க, தரல, இதுக்கு பதிலாக இன்னொருத்தர் வந்தால், புதுசாக வந்தால் நான் பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரி இந்த சைல்டு குழந்தைகளை வச்சு நீங்கள் வந்து அது கூட நம்ம நீதிமன்றங்கள் நீதிபதி பேசுனதெல்லாம் பேசுகிறோம் ஏற்கனவே. அவங்க குழந்தைகள் எல்லாம் வச்சு இந்த ஓட்டு கேட்டாங்க, எங்களுக்காக ஓட்டு போடுங்கன்னு அழுக வச்சு பேச, இதெல்லாம் வந்து பண்ணாங்க. இது சில மாற்றங்களை முழுசாக ஏற்படுத்தி கொடுக்கல. ஏன்னா அண்ணாவுக்கு, எம்ஜிஆருக்கு, ஜெயலலிதாவுக்கு ஏற்பட்டதை போல் மொத்தமாக 118க்கு மேலே ஜெயிச்சிடல. இவர் வந்து தொங்குல தான் இருக்கார். தொங்கி தான் தொங்கு சட்டசபையில் தான் 108 நிற்கிறார். ஆக முழுசாக வெற்றி பெறாத போது இது வந்து முழுமையான வெற்றி அர்த்தம் இல்லை இது. ஏன்னா வழக்கு வேறு. ஏன்னா ஜெயலலிதா அம்மையாரோட தான் வெற்றி பெற்றாங்க நிறைய முறைகளில். ஆனால் வழக்குகள் வேறு. வழக்கு நடந்துகிட்டே தான் இருக்கும். அந்த வழக்கினுடைய தீர்ப்பு தான் அவங்கள என்ன மாதிரின்னு தீர்மானிக்கும். ஆக இந்த வழக்கு புதிய வழக்கு வரத்தான் செய்யும். அவர் சமாளிக்கிறாரா சமாளிக்கலையாங்கிறது அது அடுத்த விஷயம். ஆனால் குதிரை பேரம் நடக்கிறதுக்கோ இது மாதிரி முன்னுக்கு பின் முரணாக நடந்துக்கிறதுக்கோ விஜய்க்கு வாய்ப்பு நிறையா பண்ணியிருக்காரு. இப்போ அதாவது அந்த ஒரு ஜோசியரை உள்ள அரசு கொண்டு வராரு உடனடியாக அன்னைக்கே வந்து இல்லை, அந்த முன்னாடியே யோசிக்கக்கூடிய திறன் இருக்குல்ல. நான் வந்து ஒருத்தரை போடணும், அடுத்த நாளே எதிர்ப்பு பிரேமலதா அம்மையார் எதிர்ப்பு தெரிவித்த உடனே இது பண்ணிடுவீங்களா? அப்போ நீங்கள் உங்களுக்கான சிந்தனை இல்லையா முதல்லையே யோசிக்க மாட்டீங்களா? இல்லை, ஒரு அரசு வந்து நீங்கள் சுட்டி காட்டுற பொழுது திரும்ப பெற்றாங்கல்ல. திரும்ப பெறுவதுங்கிறது பிரச்சனை இல்லை. அதான் திரும்ப பெறுவதற்கு முன்னாடியே யோசிக்கணும், முன்கூட்டியே யோசிக்கிறது தான் வந்து நல்ல அரசனுடைய பலம். தவறுகள் திரும்ப திரும்ப அதை வந்து திருத்தி கொள்கிற பொழுது தான் புதிய நாகரிகம் வந்து உருவாகுது இல்லையா? தவறுகள் திருத்தப்படலாம், மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் ஒரு கூடவே இருக்கிறதெல்லாம் யார் யார்? சிபிஎம், சிபிஐ மாதிரி மத சார்பற்ற ஒரு அணி இருக்கு. இல்லை சார், அவங்க ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இல்லை, ஆதரவு தெரிவிக்கல. அவங்க தான் வேறு இது பண்ணாங்க. திருமாவளவன் சொன்னார், அவங்க வந்து ஒரு ஜோதிடரை வந்து கொண்டு வரக்கூடாதுன்னு சொன்னார். ஆக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. கூட்டணிக்கு ஆதரவு ரைட்டு. ஆனால் மதசார்பற்ற ஒரு அணியை கூட வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு ஜோதிடத்தை நம்பக்கூடிய ஒருத்தரை வந்து அவர் வந்து வெற்றிவேல் அவர் பேர் முன்னாடி பேர் அவருக்கு அது மேலே அவர் மேலே இருக்க கேஸ் இருக்குது. அப்புறம் வேறு அதை பற்றி பேச வேண்டியதில்லை இப்போ. ஆனால் அப்படி ஒரு ஜோதிடரை வந்து நீங்கள் வந்து அரசு
பணியாளராக அரசு சிறப்பு ஆலோசகராக நீங்கள் வந்து நிர்மாணிக்கிறீங்கன்னா அப்போ கூட்டணி கட்சிகளுக்கு என்ன மரியாதை இருக்கிறது அப்படிங்கிறத அவங்க கூட்டணி கட்சிகள் எழுப்பின விவகாரம் அது. ஆக ஒரு ஒரு முன்கூட்டியே சில முடிவுகள் எடுக்க முடியாத ஒரு கையாலாகாத அரசாக இது இருக்கிறதா இப்போ அதிமுக வந்து ஃபீல் பண்ணுது. அதை அதிமுக ஃபீல் பண்ண இருக்கட்டும், தன்னுடைய கட்சியை வந்து காவந்து பண்ண போன்றது எப்படி? அதை வந்து காவல் தான் பண்ணிக்கிறாரு எடப்பாடி. அதுக்கு ஃபீல் பண்ண சொல்லுங்க சார். அதைத்தான் சொல்றாரு எடப்பாடி அவர்கள். அவர் ஸ்ட்ராங்காக தான் இருக்காரு, அதில் அந்த மாற்று கருத்தே இல்லை. அவர் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தான் இப்போ அவங்க கூட போன கேசி வீரமணி இன்னைக்கு இந்த பக்கம் வராரு. எஸ்பி வீரமணி ஐயோ என் பதவி போயிருமா, எம்எல்ஏ பதவி போயிருமான்னு பயப்படுறாரு, பதைக்கிறாரு. என்ன எதுவுமே பேசாத தைரியமாக இருக்கக்கூடிய சிவி சண்முகம் மட்டும் தான் இருக்கார். அவர் போனால் போது ஏன்னா அவர் செல்வாக்கு, அந்த வன்னியர் செல்வாக்கு இருக்குங்கிற திரும்பி வெற்றி பெறலாங்கிற நம்பிக்கையில் வேணால் பேசாமல் இருக்கலாம். ஆனால் இவர்களுக்கெல்லாம் எடப்பாடியை வந்து எடப்பாடி அவர்களுடைய பின்னாடி போகிறதுக்கான காரணம் இந்த பயம் வந்ததுக்கு காரணம் தான். ஏன்னா இவங்களால சர்வை பண்ண முடியாதுன்னு நினச்சிட்டாங்க. ஏன்னா எடப்பாடி அவர்களை எந்த வகையிலையும் அவரை வந்து ஒதுக்கி விட முடியாதுன்னு நிரூபிக்கிறார். யானைக்கும் அடி சறுக்கும் சார், யானைக்கும் அடி சறுக்கும். ஆமாம், இந்த பேர் அடி சறுக்கிருச்சே, எஸ்பி வேலுமணிக்கும் அடி சறுக்கிருச்சு. அதுவும் யானை தான், யானை தானே. நீங்கள் என்ன சொன்னீங்க, எஸ்பி வேலுமணி எங்கே இருந்தாலும் அந்த கோவை பெல்ட்டில் அவரை தாண்டி ஜெயிக்கவே முடியாது, வெற்றி பெற முடியாது அப்படின்னு அவர் மட்டும் தான் ஜெயிச்சார் தொண்டாமுத்தூரில். யானையும் எல்லா யானைக்கும் அடி சறுக்கும், யானை இல்லைன்னு சொல்ல. யானை நிற்கிறத பொறுத்து தான். எடப்பாடி பழனிசாமியோடைய ஒரு விஷயத்தை வந்து ஏற்றுக்கொள்ளலாம், அதாவது எதுக்காக கொண்டு சசிகலா உள்ளிட்டவர்களையும் சேர்க்க மாட்டேன் அப்படின்னு நிலைப்பாடு ஏற்றுக்கொள்ளலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா கட்சி நலன் கருதி அவர் என்ன முடிவெடுக்க போறாரு? அதான் கட்சி நலன் கருதி சொல்லிட்டாரு. நீங்க வந்து குதிரை பேரத்திலயோ இல்லை ஏதோ ஒரு வகையில் நீங்க வந்து ஆதரவு தெரிவிச்சிட்டீங்க விஜய் கட்சிக்கு. நான் வந்து சட்டமன்றம் இவர் சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் என்ன முடிவு இருக்கிறாருங்கிறது இருக்கட்டும், அதை தாண்டி நான் நீதிமன்றத்துக்கு போகிறது தயாராக இருக்கேன்னு முடிவு பண்ணிட்டார். அவர் நீதிமன்றத்துக்கு போய் உங்களை வந்து நான் கட்சி பதவியிலேருந்து உடனே எடுத்துட்டார். அவர் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காருங்கிறதுக்கு இதுதான் முக்கியம். எடப்பாடி அவர்கள் வந்து எதுக்கும் பயப்படல, எதையும் சொல்லலை. உடனே 25 பேர் அப்படி பண்ண உடனே அடுத்த நாளே வந்து இதை சொல்லுகிறார், 25 பேருக்கு கட்சி பதவிகள் எடுத்தாச்சு, அடிப்படை உறுப்பினர் கிடையாது. அப்போது எஸ்பி வேலுமணி சொல்லுகிறார், அவர் அதை எப்படி எடுக்க முடியும்? அப்படி தான் அவர் வந்ததுலேருந்தே அவர் எடப்பாடி அவர்கள் வந்ததுலேருந்தே நீக்கிறது மட்டும்தான் அவர் வேலையாக இருக்குது. ஆமாம், நீக்கிறது மட்டும்தான் வேலையாக இருக்குது. ஆனால் அவர் தானே பொதுச் செயலாளராக இருக்கார். அவரை எதிர்த்தவர்கள் எல்லாருமே காணாமல் போயிட்டாங்களே. இல்லை, பொதுச் செயலாளர் என்பதற்காக எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று செயல்படுவது சரியா? இல்லை, எடுத்தேன் கவிழ்த்தேன் யார் கவிழ்த்தது? இவங்க வந்து முதலே இவங்களுடைய விப்பு வந்து எடப்பாடி அவர்கள் சொல்லிட்டார், 47 பேரும் விஜய் அரசுக்கு எதிராக தான் நாங்கள் வந்து ஓட்டு போடணும்னு சொல்லிட்டார். சொன்ன பிறகு நீங்கள் வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துறீங்க, நீங்களாக தான் முடிவு பண்ணுறீங்க, நீங்களாக தான் கட்சியினுடைய கட்டுப்பாட்டை மீறி செயல்படுறீங்க. அப்போ அவர் வந்து நடவடிக்கை எடுக்க தானே செய்வார். ஏன்னா அவர் சொல்லி நீங்கள் கேட்கலைன்னா தொண்டர்கள் வந்து அதை தொண்டர்கள் யாரும் இங்கே ரசிக்கலையே. யார் ரசிக்கல? நீங்கள் தொண்டர்கள் அதாவது உண்மையிலேயே அப்படி பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் வந்து பைலாவில் வந்து முறையாக சொல்லும்போது தொண்டர்கள் எல்லாரும் தான் தேர்வு செய்யணும் பொதுச்செயலாளரை அப்படிங்கிறதே ஒரு இருக்குது. ஆனால் அதையெல்லாம் எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மையாருக்கு பிறகு இவங்களுக்கு யாருக்குமே செல்வாக்கு இல்லாததுனால ஓபிஎஸும் இபிஎஸுமே சேர்ந்தே தான் ஒருங்கிணைப்பாளர் இந்த மாதிரி போட்டுக்கிட்டாங்க 2 பேருமே. அப்போ எதுவுமே தொண்டர்கள்ட்ட போய் நேரடியாக நிற்கலை. இன்றைக்கி அவங்க செல்வாக்கு இல்லைன்னு நினச்சிங்கன்னா எஸ்பி வேலுமணிக்கும் இல்லை தான் செல்வாக்கு. அப்போ ஐபிஎஸ் அவங்களுக்கு பரவாயில்ல, இல்லை அவங்களுக்கு பரவாயில்ல. ஒரு விஷயம், அதாவது எம்ஜிஆர் ஜெயலலிதாக்கு அடுத்தது வந்து அதிமுக முகம் வந்து எடப்பாடி தான், அதில் மாற்று கருத்து இல்லையே. அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் வந்து உங்கள் கூட வந்து இன்னைக்கு முரண்பட்டு நிற்கிறாங்கல்ல, அவங்கள வந்து எப்படி சரி கட்ட போறீங்க? சரி கட்ட வேண்டியது இல்லைன்றேன். எனக்கு அப்படி ஒரு ஆட்கள் வேண்டியது இல்லைங்கிறார் அவர் எடப்பாடி அவர்கள். என்ன சார், அந்த தூக்கி எறிஞ்சிங்கன்னா இன்னும் கடுமையான வந்து பதிலடி வரும் சார். அதை பார்க்க முடியும். அதை வந்து அதான் சொல்றேன். அதுக்காக அடுத்தது வந்து அதுக்காக துரோட்சி மன்ற தேர்தல் இருக்கு, அது இன்னும் படுதோல்வி அடைஞ்சிடும். அது நீங்க படுதோல்வி வராது. ஏன்னா இதை விட மோசமான தோல்விகளை சந்தித்திருக்கிறது அதிமுக. திமுக இதை விட திமுக இதை விட மோசமான தோல்விகளை வந்து ஜெயலலிதா வந்து ஒரு கடுமையான தோல்வியை சந்திச்சாங்க. ஆமா, அதனால சொல்லல. ஆனா இப்ப ஏற்பட்டு நிலைமை எஸ்பி வேலுமணியும் சிவி சண்முகமும் தான் தூக்கி நிப்பாட்டணுங்கிறது இல்ல அதிமுகங்கிறேன். அதனால நீங்க அப்படி அதுக்காக கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. அதான் அவர் சொல்றாரு. இப்படி போகும்னா எதிர்காலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக தாவேக்கால வந்து அதிமுக கரையிற சூழலை ஏற்படுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? இப்போ வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருப்பீங்களா? அதுக்கு தான் நான் பார்த்துக்கிறேன். அவர் அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடியவர், அவர் முடிவெடுத்துக்கிறேன்னு சொல்கிறாரு. நீங்கள் முடிஞ்சால் மாவட்ட செயலாளர்களை கூட்டி எல்லாத்தையும் பண்ணி நீங்கள் வந்து அவரை பதவியிலிருந்து இறக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதை தாண்டி அவர் எடுக்கிற முடிவுகளை வந்து நீங்கள் ஏன் எடுத்தீங்கன்னு கேட்க முடியாது. பொதுக்குழு மூலயமா வந்து முடிவு பண்ணலாம்ல. அதான் பொதுக்குழு கூட்டுங்க. பொதுக்குழு கூட்டின பிறகு தானே முடிவு பண்ண முடியும். ஏன்னா ஏற்கனவே பொதுக்குழு கூட்டி ஓபிஎஸ் தூக்கி வெளியே அனுப்புனாங்கல்ல,
அது சரியாக தானே இருந்துச்சு. இன்றைக்கும் உங்களுக்கு முடிஞ்சால், உங்களுக்கு தைரியம் இருந்தால், திராணி இருந்தால், நீங்கள் பொதுக்குழுவை கூட்டி எடப்பாடியை வந்து வெளியே அனுப்புங்க. முடிஞ்சா அது முடியாதனால தான் நீங்கள் கேசி வீரமணி பின்னாடி வராரு. இப்போ எஸ்பி வீரமணி டோனை மாற்றுறாரு. ஐயோ தெரியாமல் நடந்து போச்சுன்னே சொல்கிறீங்க. அப்போ தெரியாமல் நடந்து போச்சு சொல்லக்கூடாது. தெரியாமல் நடந்து போய் சொல்ல அவரு தெரியாமல் நடந்துச்சுன்னு சொல்ல வர்றாரு. டோன் மாத்துறீங்கனாலே இன்னமும் நாங்கள் வந்து அவர் மீது வந்து மதிப்பு நம்பிக்கை இருக்கு. நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அப்போ ஏன் சொல்கிறீங்க? அப்போ நீங்கள் வந்து தெளிவாக நீங்கள் முடிவு எடுத்தீங்கன்னா, எதிரியாக நாங்கள் வெளியே போகிறோம், எடப்பாடியை விட்டு நாங்கள் தனியாக போயிட்டோம்னு சொன்னால் அந்த முடிவில் நீங்கள் தெளிவாக இருக்கணும். தெளிவாக இல்லை. பிகாஸ் அவருடைய கட்சி பொதுச் செயலாளர் அவருடைய முடிவுகள் எல்லாமே வந்து சட்டத்துக்கு உட்பட்டு இருக்கு. நீங்கள் சட்டத்துக்கு உட்பட்டு இல்லாமல் நீங்கள் வெளியே போயிட்டீங்க. நீ குதிரை பேரத்துக்கு போயிட்டீங்கிறதா இன்பதுரை வந்து சொல்ல வர்றார். இன்பதுரை சொல்லதுனால அவர் அதாவது இன்னொன்று இன்பதுரை பேசுகிறாருன்னு மட்டுமே இல்லை, அது எடப்பாடியோடைய டோன் தான். எடப்பாடி அவர்கள் சொல்லாமல் எதுவுமே பேச முடியாது. அப்போது அது வந்து இவர்களுக்கு மேலே எடுக்கக்கூடிய எதிர் நடவடிக்கை தான். எஸ்பி வேலுமணி போன்றவர்கள் மேலே எதிர் நடவடிக்கை தான். அதிமுக இதை விட பெரிய பெரிய சரிவுகளை சந்தித்திருக்கிறது. எஸ்பி வேலுமணி போன்றவர்களினால வந்து அதிமுக வந்து கீழே போயிடும், காணாமல் போயிடும், அதெல்லாம் இருக்கவே இல்லை, வாய்ப்பே இல்லை. பாருங்க, வேடிக்கை பாருங்க, நிச்சயமா நடக்கும். எந்த மாடும் வந்து நம்மளை முட்டாதுன்னு நினைச்ச எடப்பாடி அவர்களுக்கு 25 மேற்பட்ட இவர்களை வந்து கடுமையான மோதல் முட்டுகளை வந்து அப்படிலாம் இல்லை. அதான் சொன்னேன், ஓபிஎஸ் போன்றவர்களே வந்து அந்த மாடு பெரிய மாடு தான் அது அப்படின்னு இவர் நினச்சிக்குவார். அப்படிங்கலாம் கிடையாது. மாடு அப்படிங்கிற அர்த்தம் இல்லை. உதாரணத்துக்கு சொல்கிறேன், அதை பார்த்தீங்கன்னா புரியுது. அதான் சொன்னேன், அந்த மாரி நினைக்க பெரிய கொம்பு வைத்த மாடுகள் எல்லாத்தையும் நிறைய பேர் பார்த்துட்டார் அவர். அதான் சொன்னேன், இது சசிகலா அவர்களையுமே டிடிவி தினகரனையுமே ஒதுக்க முடிஞ்சது அவரால். அதுக்கடுத்து அவர் நிற்க முடிஞ்சிச்சு. அது அப்போ வந்து ஓபிஎஸ் தேவைப்பட்டார். ஆனால் ஓபிஎஸ் தேவைப்படும்போது அவர் தன்னை மீறி நடக்க போகிறாருன்னா ஓபிஎஸ் தூக்கினார். யாரெல்லாம் தன்னை மீறி நடக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள எல்லாத்தையும் எடுக்க முடிஞ்சு அவரால். இன்னைக்கு நிற்கிறார், இன்னைக்கு அவர் பேசுகிறார். பேச முடியுதுன்னா அவரை முடிஞ்சா எடுத்துக்கங்கன்னு தான் அவர் சொல்றாரு. பாருங்க, உங்க பொதுக்குழுவை கூட்டுவோம், பேசுவோம், செயற்குழுவை பேசுவோம். எடப்பாடி தொகுதியிலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா வடமாவட்டம் உள்ள இருக்கிற அவருடைய தொகுதியில வாக்களித்தருடைய உணர்வுகளை மதிப்பளி அவர் வந்து அடுத்த கட்டத்து நடவடிக்கை ஆரோக்கியமாக கொண்டு போகணும்ல. அதான் அவர் கொண்டு போகிறது தயாராக தான் இருக்காரு. நீங்கள் நான் சொல்கிறேன், மறுபடியும் ஒரு விஷயத்தை பேசுகிறீங்க. ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு தலைவன் சொல்கிறத நீங்கள் முதல்ல கேட்கணும். தலைவர் சொல்றதை கேட்கலன்னா இல்லையா, நீங்க போய் மாத்தியில வாக்களிச்சிருக்கீங்க. மாத்தி வாக்களிச்சது தப்பு தானே? அது இப்போதானே. ஆமா, இப்போதானே. எப்போ நடந்தாலும் அது தப்பு தானே. தப்பு தானே. அப்போ அவர் வந்து சட்ட ரீதியாக அவர் ஆக்ஷன் எடுக்க முடியும். அவர் தயாராக இருக்காரு. அதுக்கு தான் இன்பதுரையை வச்சு சட்ட ஒழுங்கு வச்சு பேசுறாரு. மட்டும் சரியில்லைப்பா. போட்டி பொதுக்குழு அவங்க நடத்துனாங்கன்னா வலுவா நடத்துனாங்க. நடத்துங்க பார்ப்போம். அதுதான் சொல்றாரு, நடத்துங்க, முடிஞ்சா பண்ணுங்க அப்படிங்கிறதா அவருடைய எதுக்கு 25 எம்எல்ஏலையும் வந்து அணி திரட்டிய சி வி சண்முகம் போட்டி பொதுக்குழு வந்து பலமா நடத்துறாருன்னு வச்சுங்களேன். என்ன பண்ணுவார் எடப்பாடி? போட்டி பொதுக்குழு நடத்துங்கன்னு தான் சொல்றாரு. அதனாலதான் அவர் தயாராயிட்டாருன்னு தான் சொல்றேன். மறுபடியும் புரிஞ்சுங்க. அதுல இன்பதுரையை வச்சு பேச வைக்கிறதே நீங்க நடிக்க உங்களால் முடிஞ்சா பண்ணுங்கிறதான். நான் வந்து விஜய் மேலேயே நான் கேஸ் பண்ணுவேன். ஏன்னா குதிரை பேர் உங்களை மேலே மட்டும் இல்லை, 25 பேர் நான் எம்எல்ஏ தூக்குறது மட்டும் இல்லை, விஜய் மேலேயே நான் கேஸ் பண்ணுவேன், வழக்கு போடுவேன் அப்படிங்கிறதான் இன்பதுரை வாயிலாக சொல்ல வர்றார் எடப்பாடி. அதனால் நீங்கள் மட்டும் இல்லை, நான் விஜயுமே செய்வேன்றாரு, முதலமைச்சரையுமே பண்ணுவேன்றாரு. அப்போது நீங்கள் வந்து முடிஞ்சால் போட்டி நடத்தி பாருங்கிறதான் இதனுடைய சாராம்சம். அதான் அவருடைய அந்த டெல்லி லாபி துணிச்சலோடு பேசுகிறாரு. தொடர்ந்து பேசுவோம். நிகழ்ச்சி பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தமைக்கு நெஞ்சார்ந்த நன்றி. நன்றி, வணக்கம்.